ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.3ல 10வது கொஸ்டின் பார்க்கலாம். a x ஸ்கொயர் கூட்டல் 5x கூட்டல் b என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x மைனஸ் 2 மற்றும் x மைனஸ் 1/2 ஆகியவை காரணிகள் எனில் a = b என காட்டுக. அதாவது இந்த ரெண்டுமே இந்த பல்லுறுப்புக்கோவையோட காரணின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம a = b இதை நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, முதல் தந்திருக்கதை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p of x = a x ஸ்கொயர் கூட்டல் 5x கூட்டல் b. இனி x மைனஸ் 2 மற்றும் x மைனஸ் 1/2 ஆகியவை நம்ம இதை p of xன்னு எடுத்துக்கிட்டோம். p of xன் காரணிகள் எனில், கொஸ்டின்ல இது ரெண்டுமே காரணிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி காரணிகள் அப்படின்னு வந்தாலே இந்த p of xோட மதிப்பு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அதை மறக்கக்கூடாது. இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து xோட மதிப்பை கண்டுபிடிச்சுக்கிட்டு இதுல பிரதியிட போறோம். அப்போ ஒரு சமன்பாடு கிடைக்கும். இனி இதுல இருந்து xோட மதிப்பு கண்டுபிடிச்சு திரும்ப இதுல பிரதியிடணும். அப்ப இன்னொரு சமன்பாடு கிடைக்கும். அதை வச்சு a = b அப்படி நிரூபிக்கலாம். ஓகே, முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். x மைனஸ் 2 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா சமம் 0 இப்படி எழுதிக்கணும். இனி எக்ஸை வச்சுக்கலாம். -2 அங்கே போச்சுன்னா +2 மாறும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இதில் பிரதியிடலாம். முதல் இந்த சைடில் பிரதியிடலாம். ஓகே, முதல் a இருக்கு, அடுத்து எக்ஸோட மதிப்பு 2. இனி இதில் ஸ்கொயர் இருக்கு, கூட்டல், அடுத்து 5 இருக்கு, எக்ஸுக்கு பதில் 2 கூட்டல் b = p of xோட மதிப்பு எப்படி எடுத்துக்கிட்டோம்? 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ p of xக்கு பதில் 0. இனி a × 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் i2 10 கூட்டல் b = 0. இனி a-யையும் 4ஐயும் பெருக்குனா 4 × a. அடுத்து கூட்டல் b, அதாவது a-யும் b-யும் இருக்கிறத இங்கே வச்சுக்கலாம். வேற நம்பரை அந்த சைடு கொண்டு போயிடலாம். +10 அங்கே போச்சுன்னா -10 மாறும். இப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். x மைனஸ் 1/2 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா = 0ன்னு எழுதிக்கணும். ஓகே, எக்ஸை வச்சுக்கலாம். -1/2 அந்த பக்கம் போச்சுன்னா +1/2 மாறும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை திரும்பவும் இதில் பிரதியிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு a இருக்கு, அடுத்து எக்ஸுக்கு பதில் 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க, கூட்டல் 5 × எக்ஸுக்கு பதில் 1/2 கூட்டல் b. இனி அந்த சைடு என்னது இருக்கு? p of x 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுக்கு பதில் 0ன்னு எழுதிருங்க. இனி a × 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இனி இதை கேன்சல் பண்ண முடியாத, நல்லா பெருக்கிடலாம். 5ஐயும் 1ஐயும் பெருக்குன்னா 5, கீழே 2 இருக்கு, கூட்டல் b = 0. இனி a-யையும் 1ஐயும் பெருக்குனா a தான், பைக்கு கீழே 4, அடுத்து கூட்டல் b, அதாவது a-யையும் b-யையும் இங்கே வச்சுக்கோங்க. 5/2 அங்கே கொண்டு போயிடலாம். ப்ளஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், -5/2. இப்போ இது பின்னத்தில் இருக்கு, அதை மாற்றலாம். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? 1ஐயும் a-யையும் பெருக்குனா a தான், 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும், கூட்டல். இனி 4ஐயும் b-யையும் பெருக்கலாம், பெருக்குனா 4b அப்படின்னு கிடைக்கும். கீழே உள்ள 2ஐயும் பெருக்கலாம், 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 தான், அந்த சைடு -5/2. இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வரலாம், இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, வகுத்தல் இருக்கக்கூடிய 2 இங்கே வந்து பெருக்கலாக மாறும். அப்போ 2 எழுதிக்கிட்டு பெருக்கல்னால பிராக்கெட் போட்டுருங்க. இதை பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். a கூட்டல் 4 × b = இங்கே மைனஸ் இருக்கு, 4ஐயும் 5ஐயும் பெருக்கணும். வகுத்தல் இருக்கு, அங்கே போச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ பெருக்கிருங்க, 4 5 20. ஓகே, இனி இந்த 2 உள்ளே கொண்டு பெருக்கலாம். 2ஐயும் a-யையும் பெருக்குனா 2 × a கூட்டல் 2 4ஐயும் பெருக்குனா 8, அடுத்து மறக்காம அந்த b = -20. இப்போ இந்த 3மே 2ஆ வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ /2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? /2னா பைக்கு கீழே 2 எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், பாக்கி a இருக்கு, கூட்டல். இனி O2 2, 4 2 8, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 4b இருக்கும், கீழே 1னா எழுதிக்காண்டாம். இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க, O2 2, O2 2, பாக்கி இந்த 0. அப்போ இங்கே பேலன்ஸ் -10 இருக்கும். இதை இப்போ சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பாருங்க, 2லையும் இங்கே -10 இருக்கு, இங்கே -10. அப்போ இந்த 2 சைடும் சமம்னா இந்த 2 சைடுமே என்னது? சமமாக தான் இருக்கும். எழுதிக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 4a கூட்டல் b =
ஏ கூட்டல் 4b. அதாவது இங்கே -10 இங்கே -10 இந்த ரெண்டு சைடும் சமம்னா இந்த ரெண்டு சைடும் சமம். அதை தான் எழுதியிருக்கோம். இனி ஏ எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே 4a ப்ளஸ் ஏ இங்கே வந்துன்னா -a. இனி பியை இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே 4b இருக்கு ப்ளஸ் பி இங்கே வந்துன்னா -b. இனி 4a இருந்து ஒரு ஏயை கழிச்சா 3aன்னு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 இருந்து 1 கழிச்சா 3. அடுத்த ரெண்டுலேயும் ஏ இருக்குது, அதை எடுத்து எழுதிருங்க. இனி 4b இருந்து ஒரு பியை கழிச்சா 3b. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 3 பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்து வகுத்துல மாறுமா? அப்போ பைக்கு கீழே 3ன்னு எழுதுவோம். அப்போ இப்படி கேன்சல் பண்ணுறதும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பாக்கி இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. கொஸ்டினில் இதை தான் நிரூபிக்க கேட்டிருந்தாங்க. A = B என காட்டுக. அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம். therefore A = B என நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவு தான் இந்த சம்.